பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்றது எப்படி இருக்கும்? விருச்சக ராசி அப்படின்னா ஒரு தனித்துவம் பெற்ற ராசி விருச்சக ராசி. இவங்க எப்போவுமே மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறத என்ன சொல்லுவோம், ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களுக்கு யோசிக்க முடியாத விஷயங்களை யோசிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். இவங்களுக்கு என்னென்னா உள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்ககிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பயம் இருக்குன்னு வெளில சொல்ல மாட்டாங்க, ரஃப்பாக இருக்கிற மாதிரியே அப்படியே இருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட எல்லாருமே ஜெல்லாக மாட்டாங்க. இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், நம்மளை யாராவது ஏமாற்றிடுவாங்களோ, நம்மளுக்கு எதாவது நடந்துருமோ, நம்மளுக்கு யாராவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்க மைண்ட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி அப்படியே அந்த வச்சுக்கிட்டு நான் அப்படி ரஃப்பான ஆள்னு இவங்களா ஒரு பிஹேவியர் பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை இவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். உண்மையிலே ரொம்ப க்ளோஸாக பழகினீங்கன்னா ஒரு லவ்வபிள் பர்சன் சொல்லலாம். ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க, ரொம்ப பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு புதிய விஷயங்கள் நடைபெறக்கான வாய்ப்பு உண்டு. ரிசர்ச் ஸ்காலர்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைன்னா அவங்க தான் பிரச்சனையே. இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளேயே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுனால என்ன கேட்டிங்கன்னா அவர் எப்போவுமே ரஃப்பான ஆள், எப்போவுமே தவறுகளை செய்வார், எப்போவுமே யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு கெட்ட பேரை வாங்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். முக்கியமாக இந்த விருச்சக ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே வரும். இந்த பிசிஓடி, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதெல்லாம் அதிகமாக பாதிப்பை கொடுக்குது. அதனால் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா குழந்தை அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் இவங்க ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை ஹேபிட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டா சிறப்பு. அதே போல் ஆண்களாக இருக்காங்க, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் சம்மந்தமான பிரச்சனை, பைல்ஸ் இரணியாக சார்ந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். அதனால் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக, தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்னு யோசித்து அதுக்கு நம்ம லைஃப்பை பிளான் பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இந்த விருச்சிக ராசி என்பதற்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கான வாழ்நாள் கடவுள் வழிபாடு பற்றி சொல்லுங்கள் சார்.
விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு வழிபாடு ஒரு சிறப்பான பலனை தரும். இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர், ராமானுஜர், இந்த மாதிரி காஞ்சி மகா பெரியவர், இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பால முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. குழந்தை முருகன் இருக்கார் இல்லையா, அவரை வழிபாடு செய்கிறது நல்லது. அதை வியாழக்கிழமையில் செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல் இவங்களுக்கு என்ன, அந்த குழந்தை பிரச்சனை எப்போவுமே இருக்கும். அதனால் எப்போவுமே இவங்க சஷ்டி விரதம் இருக்காங்க அப்படின்னா லைஃப்பில் அந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், லேட்டாக குழந்தை பிறக்கிறது, இல்லை அபார்ஷன் ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணி சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே உண்டு.